நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவிக தலைவர் விஜய் நாளை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அலச இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. கார்கே, சமீப நாட்களாக வரக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்றது தவிக அதிமுகவோடு கூட்டணிக்கு போகுது. விஜயிடம் இது தொடர்பாக பேசப்பட்டு வருகிறதுன்னு கடந்த 2 வாரமாக இது பற்றின செய்திகள்லாம் வந்திருக்கு. பத்திரிகைகளில், நாளிதழ்கள்லாம் இது பற்றிய செய்திகள் இடம்பெற்று வருகிறது. இப்போது அதில் இன்னொரு படியாக எந்தெந்த வழிகளில் இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சில தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பல சோர்ஸில் கேட்டால் சிலர் உறுதிப்படுத்துகிறாங்க, சிலர் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அப்படி ஒரு டாக்ஸ் போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போதைக்கு பவன் கல்யாண் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. பவன் கல்யாண் மூலமாக எப்படி பேச்சுவார்த்தை அப்படின்னா, பவன் கல்யாண் இதே போல் கட்சி நடத்தி அவரால் 8% ஓட்டு வாங்க முடிந்தது. ஆனால் அவர் ஒரு கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அவரால் துணை முதலமைச்சராக முடிந்தது. இன்னொன்று, அவரும் சினிமா துறையில் இருந்தவர், ஏற்கனவே விஜய்க்கு நன்கு அறிமுகமானவர். அப்படின்றப்போ அவர் மூலமாக ஒரு டாக்ஸ் போகுது அப்படின்றதா ரீசெண்டாக வரக்கூடிய செய்திகள். நம்ம அதை செய்திகளில் கூட நம்ம பார்த்துருப்போம். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயிடம் அதிமுக முதல்ல ஆரம்ப நிலையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தியது. எப்போ 2025 தொடக்கத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போ துணை முதலமைச்சர் அப்படின்றதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் நம்பரில் சரிபாதி கேட்டாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்கிறது. இதை எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, திரு ஐயநாதன் அப்படின்றவர் மூத்த பத்திரிகையாளர், விஜயே இதை என்கிட்ட சொன்னார், நம்ம அப்படிப்பட்ட ஒரு பேச்சில் தான் இருக்கோம் அப்படின்னு. அதாவது அதிமுக தவிக கூட்டணி இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார் அப்படின்னு ஐயநாதன் வெளிப்படையாக ஊடகங்களில் சொன்னது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா பாஜகவோட கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமா விஜய் அதிலிருந்து விலகிட்டார். அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. காரணம் என்னன்னா, அவர் பாஜகவையும் எதிர்க்கிறார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் விஜய்க்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடியெல்லாம் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குதோ அப்படின்ற கேள்விகளை ஏற்படுத்தியது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதமே வெளியாகிருக்கணும். இப்போ மார்ச்சை கடந்து ஏப்ரல்லையாவது வெளியாகுமான்ற கேள்வி இருக்கிறப்போ ரிவைசிங் கமிட்டி இன்னும் படத்தை பார்க்கல. 45 நாட்களுக்குள்ள அவங்க பார்த்துருக்கணும். இப்போது நியர்லி 45 நாட்களை தொடப்போகுது அப்படின்றப்போ எப்போ படம் பார்ப்பாங்க அப்படின்லாம் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது காரணம் ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் மீண்டும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. விஜய் சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக, அதாவது முதல்ல 2 நாள் ஆஜரானார் அப்படின்றத பார்த்தோம். முதல்ல ஒரு முறை, அப்புறம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஒரு முறை நம்ம பார்த்தோம். ஸோ விஜய் மீண்டும் ஆஜராகின்ற போது இந்த முறை பொலிட்டிக்கலாக பேசப்படும் அப்படின்லாம் சிலர் தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு அவர் கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தவிக ஆதரவாளர்கிட்ட கேட்குறப்போ அவங்க 2 பார்வையாக எடுக்கிறாங்க. விஜய் ஏன் இந்த கூட்டணிக்குள்ளே போக மாட்டார் அப்படின்றதுக்கு அவங்க சில 3 விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா விஜய் கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை சொல்கிறார், அதனால அங்கே போக மாட்டார் அப்படின்றாரு. 2வது, ஒரு கூட்டணிக்குள்ளே போனால் எப்படி போவார், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் விஜய்க்காக வேலை பார்ப்போமா, இல்லை இன்னொருத்தர் முதலமைச்சராக வேலை பார்ப்போமா அப்படின்னு தவிகவினர் கேட்குறாங்க. அதனால விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டோட ஒரு கூட்டணிக்குள்ளே போக மாட்டார் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. 3வதாக, முதல் தேர்தலில் தனித்து நின்னாதான் விஜய்க்கும் தவிகவுக்கும் செல்வாக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அதை விட்டுட்டு முதல் தேர்தலே ஒரு கூட்டணி அமைச்சா எங்களால் தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு, அதாவது இப்போ அதிமுக கூட பாஜக கூட கூட்டணி வச்சா விஜய்க்கு எங்கெங்க ஓட்டு இருக்கு, எங்களால் தாங்க அவருக்கு ஓட்டே வந்துச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. ஒரு பதவியை பெற்றாலும் அது நாளைக்கு பேசு பொருளாகும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எப்படி அதிமுக தேமுதிக ஜெயலலிதா விஜயகாந்த் கடையில் ஒரு மோதல் ஏற்பட்டதோ அதையெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு புறம். கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு என்னென்னா, சமீப நாட்களாக
விஜய் தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய தனிப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும் சரி, கரூர் சம்பவத்துக்கு பிறகே அவருடைய கிராஃப் ஏறிட்டு இருந்த கிராஃப் அப்படின்றது இப்போ அப்படி இல்லை அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய் தொடர்ச்சியாக கூட்டம் நடத்த முயற்சி பண்ணுறாரு. அதை சரி கட்டுவதற்கு, அதாவது தொடர்ச்சியாக அவர் கூட்டம் நடத்தணும் அப்படின்னா இந்த எஸ்ஓபி எல்லாம் அவருக்கு பெரும் தடையாக இருக்கிறது. அப்போ அவருக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் பவர் அல்லது ஆதரவு தேவை. அந்த ஒரு இடத்துல ஒரு கூட்டணிக்கு போனார்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று சொல்கிறாங்க, காங்கிரஸோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது ஏறக்குறைய உறுதி. காங்கிரஸ் இப்போ திமுக சைடு போயிட்டதால மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது என்டிஏக்குள்ள அவரை கொண்டு வருவதற்கு அப்படின்ற விஷயங்களையும் பதிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்லக்கூடியது, விஜய் தொடர்ந்து அரசியலில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு பவர் வேணும். அரசியலிருந்து ஓட் பர்சன்டேஜை மட்டும் காட்டிட்டு விஜய் போயிட்டார்னா, திரும்ப படத்துக்கு நடிக்க போயிட்டார்னா கட்சி என்ன ஆகும்? ஒரு மிருகபலத்தோட ஒரு ஆட்சி வந்தது அப்படின்னா, அதாவது ஒரு 200+ எல்லாம் ஒரு ஆட்சி இல்லை மெஜாரிட்டியோட ஒரு அரசு வந்ததுன்னா தாவேகா கட்சியை சும்மா விடுவாங்களா? ஸோ அப்போ அவர் குறைந்தபட்சம் ஏதாவது அதிகாரத்தை பெறுவதற்கு, ஒரு துணை முதலமைச்சரோ ஒரு அமைச்சர்களை பெறுவதற்கு கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. மூன்றாவதாக அவங்க சொல்லுவது, நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அவர் பாஜகவை எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் திமுகவை 2 அடி அடித்தா அதிமுக 1 அடி தான் அடிப்பார். அதுவும் மேலோட்டமாக இருக்கும், களத்திலே இல்லாதவங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதனால் அவர் நாளைக்கு அதிமுக கூட கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க. என்ன அடிப்படையிலுங்க அப்படின்னா, இப்போதான் என்டிஏல ஒரு புது ஃபார்முலா இருக்கே, டிடிவி தினகரன் பாஜக கூட கூட்டணி, அதே நேரத்தில் அன்புமணி அதிமுக கூட கூட்டணி, ஆனால் இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணி. அப்படி ஒரு ஃபார்முலாவில் அதிமுகவோட கூட்டணிக்கு விஜய் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போனால் அது டைரக்ட் பாஜகவோட இல்லைன்ற மாதிரி வந்துடும். ஒரு எதிர்கேள்வி வந்தால், எப்படி இருந்தாலும் பாஜக உங்கள் கூட்டணியில் இருக்கேன்னு ஒரு எதிர்கேள்வி வந்தால், 2001 எலெக்ஷனில் பாஜக திமுக கூட்டணி இருந்தப்போ விசிகாவும் இருந்தது. ஆனால் விசிகா திமுகவோட தான் கூட்டணின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபார்முலா அப்படின்றாங்க. ஆனால் விஜய் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா? குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு அவர் நேரில் ஆஜராக மாட்டார். அவர் சார்பிலான விஷயங்கள் மட்டும் சொல்லப்படும் அப்படின்னு தகவலாம் சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு இது பற்றிய செய்திகள், விஜய் என்டிஏக்குள்ள போறாரா இல்லையான்ற செய்திகள் பரபரப்பை கிளப்பக்கூடும். விடையை விஜய் தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கார்கே. நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற மகளிர் தினத்தில் சாதனை பெண்களுக்கு விருதுகளை எழுத்தாளர் தமிழ்வாணன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்கினர்.